ஒரு 3 பின் சாக்கெட்டு, ரெண்டு 2 பின் சாக்கெட்டு, ரெண்டு சுவிட்சு, ஒரு இண்டிகேட்டரு, ஒரு எல்இடி லைட்டு பாக்ஸில் வைக்கிறதுக்கு, ஒரு 10 மீட்டர் ஒயரு, அப்புறம் வந்து 3 பின் ப்ளக் ஒன்று. இதெல்லாம் வந்து இதை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுவீங்க. பட் ஆனால் நம்ம அதையே வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாஷிங் லிக்விட் வர பாட்டிலில் பண்ண போகிறோம். நான் இதுலேருந்து மேலே இருந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா இது எந்த பிராண்ட் இதுன்னு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணி நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? இந்த ஏரியா வந்து இந்த பார்ட் வந்து இப்படி உள்ளே போகிறதுக்காக இதை வந்து இந்த இடம் மட்டும் கட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த 2 ஹோல்ஸ் போட்டு உள்ளே வந்து ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்போ இந்த சுவிட்சு, அப்புறம் வந்து இந்த 2 பின் ப்ளக் எத்தனை இருக்கோ அத்தனை வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ 4 பார்ட் இதில் வைக்கணும். ஃபஸ்ட்டு 2 பின் இது வந்து இண்டிகேட்டர், இல்லை கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர்.
இல்லை எதுக்கு போதோ அந்த இது. ஏன்னா உள்ளே வந்து இது கீழே இப்படி பண்ணும்போது இந்த லைன் வந்து இங்கே டச் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் இங்கேருந்து இப்படி வரும். அதனால மேலே இந்த ஆஃப் பொசிஷனில் மேலே இருக்கிறது இன்னு, இது வந்து அவுட். ஓகேங்களா? நம்ம இப்போ அவுட்லேருந்து இப்போ அந்த லைனுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்க போகிறோம். இந்த இந்த எல்இடியோட ஒயரை வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டு இந்த பக்கம் வாங்கணும். அதுக்கு இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி இதை டைட் பண்ணி உள்ளது. வணக்கம், என் பேர் தாமோதரன். நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். லக்ஷியா கெமிக்கல்ஸ் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். நான் என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் இதான் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் லிக்விட். இது வந்து டிஜிட்டல் லிக்விடு, வாஷிங் லிக்விட். அதாவது வாஷிங் மிஷினே யூஸ் பண்ணலாம், நார்மல் ஹேண்ட் வாஷும் பண்ணலாம். அவரை வச்சு வாஷ் பண்ண நல்லா இருக்கும். ப்ராடக்ட் நல்லா, நம்ம குவாலிட்டி எப்பவுமே எல்லாமே வந்து நல்ல தரமான குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது நல்லா ப்ராடக்ட் நல்லா இருக்கும். நிறைய பேர் வாங்குறாங்க, யூஸ் பண்ணி நல்லா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டிஷ் வாஷ், விம்மு, பிரில்லு, அந்த குவாலிட்டிக்கு நம்ம அந்த குவாலிட்டி ஈக்குவலுக்கு நம்ம கொடுக்குறோம். இது லெமன் ஃப்ளேவர். ப்ராடக்டும் நல்லா இருக்கும். கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல், ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும், அந்த மாதிரி பாதிப்பும் எதுவும் வராமல் பிஹெச் ஆசிட் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நியூட்ரல் பண்ணி நம்ம கரெக்டாக கவர்மெண்டோட ரூல்ஸ் படி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டிஷ் வாஷ். நெக்ஸ்ட் வந்து டாய்லெட் கிளீனர். இது டாய்லெட் கிளீனர் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா நம்மளுக்கு எந்த கான்சன்ட்ரேட் கரைகிற எது இருந்தாலும் நம்ம எடுத்துரும். அதனால நீட்டாக எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா இருக்கும். இதுவும் நம்ம கம்மி எக்கனாமிக் ப்ரைஸில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் கிளீனர். ஃப்ளோர் கிளீனர் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவர் இருக்கு, லெமன், ரோஸ். அது மாதிரி இன்னும் 2 ஃப்ளேவரும் நம்ம பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் நீட் கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம். லாவெண்டர் ஃப்ளேவர் ஒன்று இருக்கு, நீம் ஃப்ளேவர் ஒன்று இருக்கு, நம்ம அதுவும் பண்ணி தரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனாயில். பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் பெனாயில். எல்லாமே வந்து நம்ம பர்ஃப்யூம் இது பண்ணி பிளெயின் பெனாயில் பண்ணுறது இல்லை, பர்ஃப்யூம் பெனாயில் பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளேவர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று இது வந்து ரோஸ் ஃப்ளேவர், இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவர் ஒன்று இருக்கு, லெமன் ஃப்ளேவர் ஒன்று இருக்கு, சிட்ரல்லா ஃப்ளேவர் ஒன்று இருக்கு. மொத்தம் ஒரு 4 ஃப்ளேவர் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராக. நீங்கள் பாருங்க, யூஸ் பண்ணுங்க. எல்லாமே வந்து எக்கனாமிக் ப்ரைஸில் தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா காம்போ, இது ஒரு காம்போ பேக் மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு காம்போ பேக் 5 இது வரும். காம்போ பேக்கை வந்து நம்ம எல்லாமே கொடுத்து சென்னைக்குள்ள நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி நம்ம பண்ணுவோம். இது நம்ம ஹோல்சேலாகவும் பண்றோம், ரீட்டைலாகவும் பண்றோம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாலும் அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் நம்ம பண்ணி தரோம். ஏன்னா ஒயர் வந்து உள்ள போச்சுன்னா நம்ம கை ஃபிங்கர் வந்து உள்ள போகாது. அதனால
இது பவர் இண்டிகேட்டருக்கு லைன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டரு. இதில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இந்த பின்னாடி. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாஷர் மெல்லிஸாக இருக்கும், அதே ரிமூவ் பண்ணிட்டுங்க. அப்புறம் இந்த கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பை வந்து நீங்கள் இப்படி சும்மா அப்படி எடுத்து விட்டீங்கன்னாவே வந்துடும். அப்புறம் 2 இந்த ஸ்க்ரூஸ் இருக்கும், இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிடுங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த 2 ஹோல்ஸ் வழியாக அந்த 2 ஒயர் வரணும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதை வந்து முதலே இதை இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. நியூட்ரல் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுங்க, லைன் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுங்க. நியூட்ரல் எல்லாம் வந்து டைரெக்டாக வந்து நெகட்டிவ் இதுக்கு போயிடும், நெகட்டிவ் லைன். பாசிட்டிவ் வந்து சுவிட்சுக்கு போகும். சுவிட்சிலேருந்து எந்தெந்த அப்ளையன்சஸ் போகணுமோ அந்தந்த இதுக்கு போகும். இப்போ சுவிட்சிலேருந்து இப்போ நம்மளுக்கு இந்த 3 சாக்கெட்டுக்கு போகும், இந்த லைட் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து அவ்வளோதான், வேறு எதுவும் இப்போ நம்ம இதில் கனெக்ட் இல்லை. ஃபியூஸ் வேணும்னா கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் ஃபியூஸ் வாங்க நான் மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது ஃபியூஸ் வச்சு பண்ணுங்க. ஃபியூஸ் வச்சுக்கிறது, ஃபியூஸோடு பண்ணுறது ரொம்ப. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து இழுத்துட்டு வரும்போது உள்ள எல்லாம் ஒயர் வந்து எதுவும் கட் ஆகாமல் புடிங்காமல் இருக்கும். பாசிட்டிவ் ரெட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு, இது வந்து ப்ளக்குங்களுக்கு போகிற சாக்கெட்டுக்கு போடுற லைன். அதை எடுத்துன்னு வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். நியூட்ரல் இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஒயர்லேருந்து வெளியிலேருந்து இந்த ஒயர்லேருந்து உள்ளே இருக்கிற பாக்ஸ்